யாக்கோபிலே மீதியானவர்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும், கடந்துபோய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். அந்நாளில் நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து, உன் ரதங்களை அழித்து, உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து, உன் அரண்களையெல்லாம் நிர்மூலமாக்கி, சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய். நான் உன் விக்கிரக தோப்புக்களை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி, உன் பட்டணங்களை அழித்து, செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரிக்கட்டுவேன் என்றார். யாக்கோபிலே மீதியானவர்களுக்கு கர்த்தராலே ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தர் அவர்களுக்கு மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும், தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். யோவேல் 2:32. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். ரோமர் 9:27-28. யாக்கோபிலே மீதியானவர்கள் தேசங்களுக்கு மத்தியிலே பனியைப் போல இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம் உலகம் முழுவதிலும் சிதறிப்போய் இருக்கிறார்கள். அவர்கள் அநேக ஜாதிகளின் நடுவிலே இருக்கிறார்கள். மண்ணிலே தங்கம் இருப்பது போலவும் அம்பாரத்திலே கோதுமை இருப்பது போலவும் யாக்கோபிலே மீதியானவர்கள் இருக்கிறார்கள். மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்திலே தனிமையில் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் அநேக ஜாதிகளின் நடுவிலே இருக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு உப்பை போல இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட நல்ல விதையைப் போல இருக்கிறார்கள். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஓசியா 2:23. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும் மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம் பூமியில் இருந்தாலும் அவர்கள் பூமிக்கு உரியவர்கள் அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் காரியங்கள் அவர்களை ஆளுகை செய்வதில்லை. காலை பொழுதிலே பூமியின் மீது ஏராளமான பனித்துளிகள் படர்ந்திருப்பது போல கர்த்தருடைய ஜனமும் திரளான எண்ணிக்கையில் இருப்பார்கள். பனித்துளி தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கும். யாக்கோபிலே மீதியானவர்களும் பரிசுத்தமாய் இருப்பார்கள். பனித்துளி மனுஷருடைய விருப்பத்தின் பிரகாரமோ மனுஷருடைய சித்தத்தின் பிரகாரமோ வானத்திலிருந்து வருவதில்லை. அது கர்த்தராலே வருகிறது. பனியும் மழையும் மனுஷருக்கு காத்திருக்காது, மனுபுத்திரருக்கு தாமதிக்காது. தேவனுடைய தெய்வீக கிருபையினாலே வானத்தில் இருந்து பனியும் மழையும் இறங்கி வரும். கர்த்தருடைய அபிஷேகமும் அவருடைய கிருபையும் இரக்கமும் பனியைப் போலவும் மழையைப் போலவும் அவருடைய தெய்வீக சமூகத்தில் இருந்து அவருடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருகிறது. பனி அனுதினமும் பெய்வது போல கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பிள்ளைகள் மீது அனுதினமும் இறங்கி வரும்.
நமக்கு கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கும். யாக்கோபிலே மீதியானவர்கள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். கர்த்தருடைய ஜனம் யாருக்கு மத்தியிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். புல்லுக்கும் பூண்டுகளுக்கும் பனியும் மழையும் ஆசீர்வாதமான நன்மைகளை தருவது போல கர்த்தருடைய பிள்ளைகளும் தாங்கள் தங்கியிருக்கும் ஜனங்களுக்கு நடுவே ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். பனியும் மழையும் மென்மையானது, அவற்றின் சுபாவமும் இனிமையானது. கர்த்தர் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர். கர்த்தரை போலவே கர்த்தரால் வரும் பனியும் சாந்தமாய் வந்து இறங்குகிறது. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். சங்கீதம் 72:6. யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். பனி அமைதியாகவும் மென்மையாகவும் இந்த பூமியின் மீது வந்து இறங்கும். பனியாலும் மழையாலும் அநேக நன்மைகள் உண்டாகும். அதுபோலவே சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு யாக்கோபிலே மீதியானவர்கள் மென்மையானவர்களாகவும் சாந்தமுள்ளவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். மனுஷர் மத்தியிலே பாவமும் துன்மார்க்கமும் காணப்படும் போது கர்த்தருடைய ஜனம் சிங்கத்தைப் போலவும் பால சிங்கங்களைப் போலவும் தைரியமாக அவர்களுடைய பாவங்களுக்கு விரோதமாக அவர்களை கண்டித்து உணர்த்துவார்கள். கர்த்தருடைய ஜனம் அநேக ஜாதிகளின் நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பலத்தினாலும் சிங்கங்களைப் போல பலமுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆவிக்குரிய சத்துருக்களை எதிர்த்து நிற்பதற்கும் அவர்களை மேற்கொள்வதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் தெய்வீக பலம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் யாக்கோபிலே மீதியானவர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்தையோ சுய பராக்கிரமத்தையோ நம்ப மாட்டார்கள். அவர்கள் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் பரிசுத்த ஆவியானவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். விசுவாசிகள் உலக பிரகாரமான காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் ஆவிக்குரிய காரியங்கள் மீதும் தேவனுடைய கிருபையின் மீதும் அவருடைய தெய்வீக பராமரிப்பின் மீதும் நம்பிக்கை வைப்பார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய ஜனமும் தங்களுடைய பாதுகாப்புக்கு மனுஷரை நம்பாமல் கர்த்தரையே நம்புவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் ஒரு காலத்தில் தங்களுடைய பாதுகாப்புக்கு குதிரைகளையும் ரதங்களையும் நம்பினார்கள். அவற்றை தங்களுக்கு திரளாக பெருக பண்ணினார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 20:7. ஆனால் இப்போதோ கர்த்தர் அவர்களுடைய குதிரைகளை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு சங்கரிக்கிறார். அவர்களுடைய ரதங்களை அழித்து போடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் ஒரு காலத்தில் தங்களுடைய பாதுகாப்புக்கு அரணான பட்டணங்களை நம்பினார்கள். கர்த்தரோ அவர்களுடைய தேசத்து பட்டணங்களை சங்கரிப்பார். அவர்களுடைய அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குவார். இஸ்ரவேல் தேசத்து பட்டணங்கள் அவர்களுக்கு குடியிருப்பு ஸ்தலமாக மாத்திரமே இருக்கும். அவை அவர்களை பாதுகாக்கும் அரண்களாய் இருக்காது. இஸ்ரவேல் வம்சத்தாரில் அநேகர் சூனிய வித்தைகளை நம்பினார்கள். அவர்கள் நாள் பார்த்தார்கள், ஜோசியத்தை நம்பினார்கள். கர்த்தர் யாக்கோபிலே மீதியானவர்களிடத்தில் சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன், நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரில் அநேகர் ஒரு காலத்தில் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருந்தார்கள். தங்களுக்கு விக்கிரகங்களை செய்தார்கள். தங்களுடைய கைகளின் கிரியைகளை பணிந்து கொண்டார்கள். கர்த்தர் இப்போது அவர்களுடைய சுரூபங்களையும் அவர்களுடைய சிலைகளையும் அவர்களுடைய நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவார். தங்கள் கையின் கிரியையை அவர்கள் இனி பணிந்து கொள்ள மாட்டார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் விக்கிரக ஆராதனையின் ஒரு பகுதியாக தங்களுக்கு விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணினார்கள். கர்த்தரோ அவர்களுடைய விக்கிரக தோப்புகளை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவார். தங்களுடைய விக்கிரகங்களுக்கு மகிமையை உண்டு பண்ணும் விதமாக அவர்கள் தோப்புகளை நட்டு அவற்றை பராமரித்து வந்தார்கள். தோப்புகளிலே விக்கிரகங்களை நிறுவி அவற்றை ஆராதித்தார்கள். தங்களுடைய பட்டணங்களை கூட அவர்கள் விக்கிரகங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தர் விக்கிரகங்களின் பட்டணங்களை அழித்து போடுவார்.
கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லா ஜாதியாருக்கும் பிரசங்கிக்கப்படும். மனம் திரும்புகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு செவி கொடுப்பார்கள். துன்மார்க்கரோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்பார்கள். இவர்கள் கர்த்தரை நம்பாமல் தங்கள் விக்கிரகங்களை நம்புவார்கள். இவர்கள் மாய்மாலங்களையும் பில்லி சூனியங்களையும் நம்புவார்கள். தம்முடைய சுவிசேஷத்திற்கு செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கர்த்தர் கோபத்தோடும் உக்கிரத்தோடும் தம்முடைய நீதியை சரிக்கட்டுவார். அர்மகதோனில் கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது இந்த யுத்தத்தை பற்றிய செய்தி புறஜாதியாருக்கு பயத்தை உண்டாக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தாரோடு இருக்கிறார் என்பது உலகம் முழுவதற்கும் தெரிய வரும். உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகும். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். அந்நாளில் இஸ்ரவேலின் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். அவர்களுடைய விக்கிரகங்களும் விக்கிரக ஆராதனை முறைமைகளும் ஒழிக்கப்படும். அர்மகதோன் யுத்தத்தின் நாளில் தாவீதின் ராஜ்யத்தை மேசியா திரும்பவும் ஸ்தாபிப்பார். நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யுத்த குதிரைகளையும் விக்கிரக ஆராதனை பட்டணங்களையும் அவர்களுடைய ஆயுதங்களையும் சூனிய வித்தைகளையும் நாள் பார்க்கிறவர்களையும் சுரூபங்களையும் அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளையும் குறிக்கும். விக்கிரக ஆராதனை பட்டணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று மோசேயின் பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கிறது.